மேலே வச்சுட்டு போயிட்டாரு. ரோட்டு மேலே இந்த சைடில் அந்த சைடு வரைக்கும் ரோட்டில் போக முடியாது, அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. நான் அங்கேருந்து பார்த்தோன்னே 10 அடிக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன், ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்கு அறிகுறி வந்துருச்சு. ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு பால் வண்டி போணுச்சு. அந்த பால் வண்டினா பால் வண்டினா குட்டி யானை இத்தனை ஒன்று தான் இருக்கும். நம்ம வண்டி யானை மாதிரி இருக்கு, அது குட்டியாக இருந்துச்சு. அது வண்டி ஃபுல்லாக லோடு, இடமே இல்லை, ஃபுல்லாக பால் கேன் இப்போ தான் எடுத்துகிட்டு போகிறாரு. அதெல்லாம் அவர் முன்னாடி போனார், அதை ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு போனார். போய் நடுவில் ஒரு 80% கவர் ஆனதுக்கப்புறம் நின்று போச்சு வண்டி. நான் வந்து பார்த்துட்டு நான் இங்கேயே நின்றுட்டேன். விவரம் நமக்கு தான் அறிவு அதிகமாச்சு. நான் இங்கேயே நின்றுட்டு போகிறாரான்னு பார்த்தா உருந்துச்சு போயிடுச்சு வண்டி. சரி அவர் போயிட்டாருன்ட்டு நான் என்ன பண்ணேன், எலியே போயிடுச்சு யானை போகிறதுக்கு கேட்டுட்டு ஒரு திமிரில் வண்டி எடுத்துகிட்டு மெதுவாக தான் ஓட்டிகிட்டு போனேன். 10 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட இருக்காது. போய்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் வண்டி மூவே ஆகலை, ஒரு செட்டு கூட வண்டி மூவ் ஆகலை. என்னாச்சு, வண்டி போச்சுன்னு நினச்சிட்டு ரிவர்ஸ் எடுத்தேன். வண்டி ரிவர்ஸில் வருது, முன்னாடி போகல, நடு ரோட்டில் வண்டி நிற்கிது. என்ன பண்ணேன், என்னாச்சு, ஒரு தாத்தா பாட்டி வந்தாங்க ஒரு 2 வீலரில். அந்த பாட்டி வந்து இறங்கிட்டு அந்த வைக்கோல் மேலே ஏறி நிற்கிறாங்க. நீ வண்டி எடுன்னு. நான் வண்டி எடுக்கிறேன், அந்த பாட்டி இப்படியே தள்ளாடுறாங்க. ஏதோ அந்த பாட்டி மாதிரி நம்ம பேசாமல் தள்ளி விட்டு அடித்த மாதிரி போட்டு, பாட்டி நீங்கள் இருங்க, நான் வண்டியை ரிவர்ஸில் எடுத்தேன். என்னாச்சு, வண்டி ரிவர்ஸ் தான் போகுது, முன்னாடி போகல. என்ன பண்ணான்னு வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்து பார்ப்போன்னு இறங்கி பார்த்தேன். வண்டிக்கு முன்னாடி பார்த்தேன்னா இங்கேருந்து ஒரு அடிக்கு அந்த புல் இருக்கு. அந்த இடத்த கிராஸ் பண்ணி நான் இங்கே வந்துட்டேன். ஒரு 10 அடி தாண்டிட்டேன். புல் 10 அடிக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு பயந்துட்டு சரி இவ்வளோ புல் வருது அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன். அப்படியே வரிசையாக அந்த வைக்கோலாம் வந்துட்டு இருக்கு. உடனே நான் இறங்கிட்டு திரும்பி வண்டி எடுக்க போகலான்னு பார்க்குறேன். ஒரு அம்மா அங்கேருந்து வராங்க. வேறு மாதிரி சுஜி அம்மா மாதிரி ஒரு அந்த வயசில் உள்ளவங்க வந்துட்டு, அப்பா வண்டி ஃபுல்லாக வைக்கோல் ஏறிடுச்சு, வண்டியை ஓட்டாதான் வண்டி எரிஞ்சிடும் அப்படின்னாங்க. என்னது வண்டி எரிஞ்சிருமா அப்படின்ட்டு யாரும் சிரிச்சது, நீ தான் பிக்சரோட வண்டி எரிஞ்சிருட்டாங்கடா. எனக்கு பயம்னா பயம். ஏற்கனவே வண்டி ஒரு சைடு இடிச்சு ஒரு பக்கம் இருக்கு, வண்டி நவரும் இல்லை, எரிஞ்சிருன்னு வேற சொல்கிறாங்கன்ட்டு வண்டி ஓரமாக வளைச்சி இப்படி நிப்பாட்டிட்டு உள்ளே குனிஞ்சு பார்க்குறேன். அப்படியே அந்த வைக்கோல் நம்ம சாணம் பின்னுவோம்ல, அந்த வைக்கோல் எடுத்து சுற்றுவோம்ல, அது மாதிரி அந்த வண்டியை ரொட்டேட் பண்ணோம்ல பீரிங்க, அது 10 அடி இருக்கா, அதை ஃபுல்லாகவே வைக்கோல் சுற்றிடுச்சு. சுற்றி கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே எல்லாமே கண்ணங்கரையும் தான் இருக்கும். நம்ம வண்டியில் பார்த்தீங்களா பெயிண்ட் அடித்தது, அது எதுவுமே தெரில, ஃபுல்லாக வைக்கோலாக இருக்குது. என்ன பண்ணுச்சு, வண்டி கதம் சோழி பிடிச்சிருச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம நினச்சி பார்க்குறப்ப தமிழ்கிட்ட சொன்னேன், தமிழ் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் போல அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன், ஒன்றுமே தோணல, பிளாங்க் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையிலே இந்த 10 இந்த இதை எடுத்தேன்னா நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இது அந்த பாதையில் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க போகிறாங்க, ஒரு ஆளும் ஹெல்ப் பண்ண வரல. நான் ஒரு பண்ண வீட்டுக்கு மட்டும் தான் நிற்கிறேன். அந்த பையன் ஒருத்தன் ஃபோன் பார்த்துட்டே இருக்கான். இந்த சைடு ஒருத்தவங்க வராங்க போகிறாங்க. அந்த வீடு இருக்குல்ல, அந்த போட்டவங்க அவங்க வீட்டை விட்டு வெளியிலே வரல. என்ன பண்ண, கோவம் வரணும்ல. நான் அந்த இடத்துல இருந்து 10 அடிக்கு இழுத்துட்டு வந்திருக்கேன் வைக்கோல. அப்போ வந்து நம்மளை திட்டணுமா இல்லையா? இப்போ யார் மேலே தப்பு இருக்கு, போட்டவங்க மேலே தப்பு. ரோட்டில் போடுவாங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு நம்ம தான் என்ன பண்ணுவோம், சரி ஃபோன் பண்ண முன்னாடி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போன்னு கீழே படுத்துட்டு உருண்டு அதை ஒவ்வொன்றா எடுத்தேன். இந்த கையெல்லாம் போச்சு, உடம்புலாம் சராய்க்கு. ஏன்னா ரோட்டில் எல்லாம் படுக்கணும். படுத்து நானே எடுக்கிறேன். எப்படி இப்படி சுற்றிருச்சா, சுற்றினோடனே ஒன்றுமே வரல. நானும் ஒவ்வொன்றா பிடிங்கிட்டு இருக்கேன், ஒன்றும் வரல. அப்புறம் சரி வண்டியை இது பண்ணி ஸ்டெஃப்னி போட்டு தூக்கிடலான்னு போட்டு தூக்கி பார்க்குறேன், தூக்க முடியல. ஏன்னா இவ்வளோ பெரிய இந்த யானை எப்படி, நம்ம தான் யானைன்னு சொன்னோமா, யானையை தூக்க முடியுதா, தூக்கவே முடியல. அப்புறம் சரின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். செல்வி, சரிதா அண்ணன், ஸ்டெல்லா, சுஜியாட்டி, ஜோஷுவா, தமிழ்ச்செல்வன், எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன். எல்லாத்துக்கும் என்ன பதில் வரும் மலையில், நாட் ரீச்சபிள் இல்லை பிஸி, இது மட்டும்தான் வந்துச்சு. கடைசி என்னாச்சு, நான் முடிஞ்சு போச்சு நம்ம வேலை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், 4 மணிக்கு தான் போய் மலைக்கு ஏற போகிறோன்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா ஸ்டெல்லா ஃபோன் பண்ணி, அப்பா தொடப்பம் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்ச்சு. நான் வந்து முதல்ல உங்கள் அம்மாட்ட ஃபோனை கொடு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னோடனே என்ன பண்ணாங்க, ஸ்டெல்லாக்கா போய் தமிழ்கிட்ட சொல்லி, தமிழ் என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க தமிழ் அண்ணன், பரணி அண்ணாங்க இருக்காங்க, பரணி எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி நீங்கள் வைங்க தமிழ் அப்படின்ட்டு தமிழை வச்சுட்டு பரணி எனக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் மணி எனக்கு ஃபோன் பண்ணி, இவங்க திருப்பி வரல, மணி எனக்கு ஃபோன் பண்ணி தமிழை வச்சு அனுப்பிச்சுடுங்கண்ணா, தமிழ் கீழே முதலே வந்துட்டாரு அப்படின்னாங்க.
தமிழ் வராரு. வந்து ஒரு 2 நிமிஷத்தில் பரணி என்ன ஆட்டோவில் வந்துட்டாரு. வந்து அந்த கத்தி இந்த நம்ம கலர் இருப்பீங்கல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அவராகவே ஷீட்டை போட்டுட்டு நான் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்ணாரு, அண்ணா நீங்கள் சும்மா வெளில இருங்கன்னாங்க. இந்த சைடு இப்படி நடுவில் பரணி என்ன உள்ளே போயிட்டாரு, இந்த சைடு தமிழ் என்ன உள்ளே போயிட்டாரு, நான் அந்த சைடு உள்ளே இருக்கேன். 3 பேரும் வண்டிக்கு அடியில் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணாங்க, பரணி என்ன அப்படியே கலந்துட்டு அண்ணா இருக்க முடியலண்ணா அண்ணா போகணும் அப்படின்ட்டு ஒரு 15 நிமிஷம் இவங்க அழியாத குறையாக சொல்லிட்டு இருக்க சிரிச்சுட்டு இருக்க. சரின்னு என்ன பண்ணா எல்லாத்தையும் எடுத்து முடிச்சா ஒரு 15 நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க, வரணும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒன்று மட்டும் இப்படி மாட்டிக்கிச்சு. அதை சுற்றினா என்ன கீழே உள்ள அது டீசல் அந்த டேங்க் இருக்குல்ல அது, அப்புறம் சைலன்ஸ் எல்லாம் ஆடுது. அப்போ எந்த அளவுக்கு சுற்றி இருக்கு பாருங்க. அப்புறம் எல்லாம் சுற்றி எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி திருப்பி ஒழுக்கத்தூர் போயிட்டு திருப்பி வரோம். அந்த அண்ணா திருப்பி மலை மாதிரி குடிச்சு வச்சுருந்தாரு. இப்போ அண்ணா எத்தனை அடிக்கு பின்னாடி திருப்பேன், 20 அடிக்கு பின்னாடி நிப்பாட்டிட்டு தமிழ் அண்ணன் இறங்கி ஓடி போய் அண்ணா இப்போ தானே எடுத்துருக்காங்க பாவம்னா சென்னைக்காரவங்க, தயவு செஞ்சு அவங்களை தொல்லைப்படுத்தாதீங்கண்ணா அப்படின்ட்டு அவரை எல்லாத்தையும் எடுக்க போட வச்சு அப்புறம் தள்ளிட்டு வரோம். இன்னொரு அம்மா அவங்க போட்டுதாங்கம்மா 20 வரைக்கும் பண்ணி அதுங்க தயவு செஞ்சு கையெழுத்து கும்பிட்றேன் தள்ளி வச்சுடுங்க நான் மலைக்கு போகணும் அப்படின்ட்டு அந்த அம்மாட்டையும் காலில் விட குறை கெஞ்சிட்டு எல்லாம் தள்ளி வச்சதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. பாஸ்டாக தூக்கி அடிச்சிருக்கோம். ஃபுல்லாக காலி. நான் ஃபோட்டோ எடுக்கலை, எடுத்திருந்தேன்னா அது வண்டியா இல்லை வைக்கோல் தெரிஞ்சிருக்கோம். அந்த அளவுக்கு மோசம். உழுது அது ஒரு தடவை கூட அந்த டிராக்டர் மேலே ஏறலாம். அதனால இப்படியே ஃபோட்டோ அப்படியே நிற்கிது.